Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry half yearly examsக்கான important questions தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம subscribe பண்றங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம chapter வைஸா இருக்கக்கூடிய questions எல்லாமே வீடியோ and PDF வந்து ஷேர் பண்ணிட்டோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல ஒவ்வொரு chapter வைஸா இருக்கக்கூடிய முக்கியமான 2 marks 3 marks கிட்டத்தட்ட ஒரு 10 to 10 questions mostly பாத்தீங்கன்னா 10 questions இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் அந்த கொஸ்டினா நீங்க வந்து என்ன பண்றீங்க ரிவைஸ் பண்றீங்க. அதே போல ஆல்ரெடி நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பிடிஎஃப்மே ஷேர் பண்ணியிருக்கோம். நான் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் என்னென்ன கொஸ்டின்ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து வீடியோஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா கூகுளில் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது கூடவே கேசி பாட்டனி 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை மினிமம் படிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னைக்கு எக்ஸாம் எழுதுனா பயாலஜி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து டஃபாக இருந்துச்சு. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸாம் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார்